திருவொற்றியூரில் கலியர்னு ஒரு அடியார் இருந்தார். அவர் தினமும் கோயிலுக்கு போய் சாமிக்கு விளக்கேற்றும் தொண்டை செஞ்சுட்டு வந்தார். நாளுக்கு நாள் வறுமை வர குடத்தில் எண்ணெய் எடுத்துட்டு போய் வீடு வீடாக விற்றும் அது விற்காமல் போன போது கூலிக்கு செக்கிழுத்தும் விளக்கேற்றும் தொண்டை இடைவிடாம செஞ்சுட்டு வந்தார். ஒரு நாள் அதுக்கும் வழி இல்லாமல் போன போது சாமிக்கு விளக்கேற்ற முடியாம வாழ்ந்த என்ன பயன், எண்ணெய் இல்லைன்னா என்ன, என்னுடைய ரத்தத்தையே எண்ணெயாக்கி விளக்கேற்றுவேன்னு கழுத்தை அறுக்க போனாராம். உடனே சாமி வந்து தடுத்து அவருக்கு பெரும் செல்வம் கொடுத்து நிலையான முக்தி இன்பத்தையும் கொடுத்தார். இதை கம்பக்கரிக்கும் சிலந்திக்கும் நல்கிய கண்ணுதலோ கும்பர்க்குநாதர் ஒளிவிளக்கேற்ற குடலினாய் கும்பத்தையிலம் விற்றும் செக்குளன்றும் குழ்கூலியினால் நம்பற்கரித்த கலியொற்றி மாநகர் சக்கிரியேன்னு திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பி ஆண்டார் நம்பி நமக்கு அருள் செய்கிறார். இன்னொரு காலத்துல வேதாரண்யம் திருக்கோயில்ல அணைய இருந்த விளக்கில் உள்ள நெய்யை குடிக்க போன எலி சூடு தாங்காம கால் தட்டி அந்த திரி தூண்டப்பட்ட காரணத்தினாலேயே அந்த எலியையே மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க செய்தார் என்று புராணம் நமக்கு காட்டுது. சாதாரண விளக்கேற்றதுன்னு நாம நினைக்கிறது எவ்வளவு பெரிய தொண்டு பாத்தீங்களா, அது பெரும் புண்ணியத்தை நமக்கு கொடுத்து மேலான முக்தி இன்பத்தையும் கொடுக்குது. இதை விளக்கிற்றார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் என்னும் அப்பர் பெருமான் திருவாக்கும் நமக்கு வலு சேர்க்குது. சரி, இந்த பாட்டுல யானையும் சிலந்தியும் காட்டுறாரு. ஏன்? இந்த உலகத்துல வாழும் உயிரினங்களில் அதிக எடை கொண்டவைகளுள் ஒன்று யானை, அதே போல ரொம்ப குறைந்த எடை கொண்டது சிலந்தி. அதனால பெரிய பணக்காரரோ ஏழையோ படிச்சவனோ முட்டாளோ அந்தஸ்துல ரொம்ப பெருஞ்சவரோ குறைந்தவரோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யும் வழிபாட்டுல உண்மையான அன்போட கலிய நாயனார் என்ன அன்போட விளக்கேற்றினாரோ அதே அன்போட நாமும் விளக்கேற்றி சிவபூசை செய்தோம்னா இறைவன் எந்த பேதமும் இன்றி நமக்கு நல்லறிவை கொடுத்து நிறைவாக முக்தி இன்பத்தையும் கொடுப்பார்.